மாவீரன் வந்து 89 crores தான் பண்ணிருக்கேன். இது 100 crore பண்ணல பாத்தீங்களா? இது ஒண்ணும் பெரிய இல்ல. தம்பி எனக்கு தெரியும் தம்பி. ஒண்ணு தெரியாமலாம் இங்க நாங்க இல்ல. இந்த ஒரு வீடியோ அப்படின்னு நேற்று எல்லாருமே அதிகமாக ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கான மிகப்பெரிய ரீசன் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் மூவிக்கும் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மூவிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் என்னென்ன, எதுக்காக இந்த ஒரு படத்தை விட இந்த ஒரு படம் கம்மியாக கலெக்ட் பண்ணுது, அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. அதனாலே இந்த ஒரு வீடியோ அப்படின்னு அதிக பேர் ட்ரெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற ஐலாண்ட் அப்டேட்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு நியூ ஸ்டில் தான். இந்த ஒரு ஸ்டில் பார்க்குறதுக்கு உண்மையாக நல்லா இருக்கா, அதே மாதிரி அந்த ஒரு ஏலியன் கேரக்டர் போடுறது அந்த டிஷர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக படம் வெளிவந்ததுக்கப்புறமா நிறைய பேர் இந்த ஒரு டிஷர்ட்டோடைய டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அந்த ஒரு ஏலியன் போடுற டிஷர்ட் அப்படிங்கிறது உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. அதில் உள்ள டைலாக்ஸ் எல்லாமே செம்மையாக பேசப்படும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஒரு 2-3 ஃபோட்டோஸ் அப்படி ரிலீஸ் ஆகிருக்கு. இது பார்க்குறதுக்கு உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. பட் ஹெச்டி குவாலிட்டி அப்படிங்கிறது இன்னும் ரிலீஸ் ஆகலை. கூடிய விரைவில் ரிலீஸ் ஆனோன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஐலாண்ட் படத்தோடைய RR ஒர்க் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஏஆர் ரஹ்மான் அவரே ஸ்டோரியெல்லாம் போட்டிருந்தாரு. அதுவும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் இது ஒரு படத்தை பார்த்துட்டு வேறு லெவலில் இருப்பா அப்படிமா சொல்லி படக்குழுவே கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு படம் ஆஸ்கார் வாங்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கிறாரு. அப்படிங்கிற போது அவருக்கும் இந்த ஒரு படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி நம்ம கேஜிஆர் ஸ்டுடியோ அவரும் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய இடங்களில் பேனர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ கேஜிஆர் ஸ்டுடியோ அவருடைய வேலைகளை ரொம்பவே தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கு இன்னும் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே அடுத்தடுத்து நம்ம ரிவீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இதோடைய ஆடியோ ரிலீஸ் அப்படிங்கிறது கூடியில் பண்ண போகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஆடியோ லான்ஸே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஆடியோ லான்ஸ் டெலிகாஸ்ட் ஆக போது. இன்ன வரைக்கும் எந்த ஒரு பாட்டுமே ரிலீஸ் பண்ணலப்பா அப்படி மாதிரி கேட்டதுக்கு நம்ம எஸ்கேன்னு சொல்லி இந்த பதில் அப்படிங்கிறது எல்லாருமே இப்போ இதோடைய ட்ரைலரில் தான் ரொம்பவே கவனமாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ட்ரைலர் நாங்கள் எப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம் அப்படிங்கிறது நாங்களே ரொம்பவே வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம எஸ்கேனாவே சொல்லியிருந்தாரு. ஸோ ட்ரைலர் கட் அப்படிங்கிறது உண்மையாக வேறு லெவல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு தெரியுது. இதோடைய ட்ரைலருக்கான ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஆஃபீஸில் அறிவிச்சிட்டாங்க. ஜனவரி 5ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ட்ரைலர் லான்ஸ் அப்படிங்கிறது துபாயில் தான் நடக்க போகுது இந்த ஜனவரி 5ஆம் தேதி. பட் நம்மளுக்கு வந்து அப்படியே ஜனவரி 7. பட் அவங்க ஆஃபீஸில் அறிவிச்ச ஜனவரி 5ஆம் தேதி. அதே மாதிரி தெலுங்கில் ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் சீஃப் கெஸ்ட்டாக அங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய ஆக்டர் தான் வரப்போகிறாரு. ஸோ அது யார் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.